ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குமரி கேரளா ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ப்ரான் எடுத்திருக்கேன், ஆனியன், அஸ்பராகஸ், எக்கு, அப்புறம் ஸ்மால் டொமேட்டோ, ஸ்மால் பெல் பெப்பர்ஸ், அப்புறம் வந்து தண்ணி வாட்டர்லேயே அக்வாஃபினியா வாட்டரில் ஃபிஷ் கூட வளரக்கூடிய கீரை வகை. இது சாலடில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கடாய் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் போட்டுட்டு ப்ரானை வந்து உள்ளே போட்டு அதில் பெப்பர் மட்டும் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் சால்ட்டு லைட்டாக இது பண்ணிக்கோங்க ஃபிஷ் கூட, அப்போ தான் ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் சால்ட் கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள். அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கும் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ்லேயே நிறைய ஃபுல்லாக இது கண்டென்ட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஆட் பண்ண வேண்டாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் போடும்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த மஷ்ரூம்ஸ், ஸ்மால் மஷ்ரூம்ஸ், அப்புறம் கீரை வகை, அப்புறம் ஸ்மால் பெல் பெப்பர்ஸ், டொமேட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு அஸ்பராகஸையும் போட்டுக்கிறேன். அஸ்பராகஸ் வந்து கீழ் போர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். மேல் போர்ஷன் மட்டும்தான் கட் பண்ணும்போதே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக அந்த போர்ஷன் தான் சாப்பிடக்கூடியது. நம்ம ரிமைனிங் போர்ஷன்ஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மேல் போர்ஷன் மட்டும் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளாஷை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர்ஸ் நம்ம நிறைய தூள் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கிறேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இது எதனால் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ப்ரெக்னென்சி உமன்ஸுக்கு, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, தைராய்டு இஷ்யூஸு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. என்ன அப்படின்னா இதில் ஃபோலேட் அப்படிங்கிற கண்டென்ட் சத்து இருக்குது, விட்டமின் கே இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள மெயினாக வந்து ஃபைபர் இருக்குது. இது எல்லாமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபைபர் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் மட்டும் இன்டேக் பண்ணாலே டைஜஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்போயே நார்மலாக வந்து நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புக்கள்லாம் வந்து கரைக்கிறதுக்கு ஃபைபர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு இதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ரேராக தான் எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நெட்டில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.